பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நாளைக்கு ஒரு சில முக்கியமான ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணலான்னு போகிறேன். அப்போ தான் தெரியுது ஜனநாயகன் ஒரு மாபெரும் வெற்றி படமாக கிட்டத்தட்ட 500 கோடியை தாண்டியது கலெக்ஷன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கு. என்னென்னா எப்போ ஓப்பன் பண்ணாலும் ஜனநாயகன் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் வச்சுருக்காங்க. ஆகஸ்ட் 6 வரைக்கும் புக்கிங் இருக்குது. புக் மை ஷோவில் ரொம்ப லாங் புக்கிங் அது எனக்கு தெரிஞ்சு. அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுன்னு காமிக்குது. கிட்டத்தட்ட நாளைக்கு மட்டுமே எல்லா தேட்டர்லையுமே பச்சையில் தான் இருக்குது. க்ரீன் அப்படிங்கும் போதே அது ஃபுல்லுங்கிறது தெரியுது. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ஏதாவது மாறி இருந்தால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக ஓடுது. இதில் என்னன்னா அந்த படத்தில் இஸ்லாமிய சகோதரர்களுக்காக ரொம்ப அவங்கள சிறப்பாக காமிச்சதுக்காக அவங்க கூட்டணி கட்சியான நமது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தி அவங்களுக்கு விருந்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்காகவே என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் பாருங்கள், புக் மை ஷோவில் போய் பாருங்கள், ஒரு சில கட்டத்தில் பிறை போட்டிருக்கும். அந்த பிறை போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அது இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த நேரத்தில் போய் அந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான இது அவங்களுக்காக தனி ஷோவே. ஏன்னா அந்த மாதிரி சகோதரர்கள் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே பார்க்கணும், நம்ம குடும்பத்தை நம்மளுடைய பாரம்பரியத்தை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பான ஒரு காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 6 நாளைக்கும் பச்சை பசேர்னு இருக்குங்க. கொஞ்சம் கூட அந்த கலர் மாறலை. ஏன்னா அதுதான் ஃப்ரெஷ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக அந்த படம். இந்த படத்துடைய வெற்றியை எப்படி நான் நிர்ணயிக்கிறேன்னா, படம் பார்த்துட்டு இருக்கும்போதே தியேட்டரில் இளைஞர்கள் எல்லாருமே அந்த டான்ஸ், ஆனால் ஒரு லாஸ்ட் டான்ஸ்னா அந்த டான்ஸ் பிரமாதமாக ஆடுறாங்க எல்லாரும். இன்னைக்கு கூட பார்த்தேன், வேற ஒரு மாநிலத்தில், தமிழ்நாட்டில் வேற ஒரு மாநிலத்தில் தியேட்டர் வாசல் 2 பசங்க ஆடிருந்தாங்க. அப்போ அந்த படத்துடைய வெற்றி இதெல்லாம் குறிக்குது. இன்னும் வரைக்கும் மக்கள் அதை வைபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய விருது ஒன்று காத்திருக்கு. அது ஆஸ்கராக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம ஊரில் எப்படி நாட்டுக்கூத்து அப்படிங்கிற அந்த பாட்டு ஆஸ்கர் விருது வாங்கிச்சோ, அதுக்கு பிறகு அதுக்கு போட்டியாக அண்ணா ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் கண்டிப்பாக ஆஸ்கர் வரை செல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கண்டினியூஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது. அந்த பர்ஃபார்மன்ஸை நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இதுதான் ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் பாருங்க, எல்லாமே புக் ஆயிருக்கு. ஒரு டிக்கெட் கூட இல்லை, ஒன்று கூட புக் பண்ண முடியல ஜனநாயகனுக்கு. அவ்வளோ ஃபுல்லாக போயிட்டு இருக்கு எல்லா தேட்டர்லையும். எந்த தேட்டர்லையுமே டிக்கெட் இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு புக் மை ஷோவில். ஆனால் அதே பாருங்க, நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படம் ஸ்பைடர்மேனு. அந்த படம் முழுக்க பார்க்குறேன், எல்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்குங்க. அப்போ தான் தெரியுது அந்த படம் ஏதோ ஒரு, ஏன்னா அது இந்தியாவுக்கு வரும்போதே அவங்க ஒன்றிய அரசோட சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, அந்த படம் ஓடலைன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த படம் டிக்கெட்டெல்லாம் நிறைய பேர் வாங்காமல் எல்லாரும் இப்போ ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க, ஸ்பைடர்மேன் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. அதுவும் நம்ம ஊரில் இங்கிலீஷ் படம்னாலும் தமிழில் பார்த்தா தான் புரியும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தமிழில் தான் பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் பார்க்குறப்பயே அதுலேயே எல்லாமே ஆரஞ்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இங்கே பாருங்கள், எல்லாமே ஆரஞ்சாகவே காமிக்குது. அப்போனா என்னன்னா, இது ஏதோ ஒரு ஒன்றிய அரசுடைய ஒரு சதி இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம். அதே சமயத்தில் அந்த ஆரஞ்சுங்கிற காவி கலருங்கிறதுனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது முழுக்க இதில் எங்கேயோ 1-2 இடத்துல பச்சையை காமிக்குது. எனக்கு அர்த்தம் ஃபஸ்ட்டு புரியல. ஏன்னா ஃபுல்லாக இருக்கிற ஜனநாயகன் படம் எந்த டிக்கெட்டுமே கிடைக்காத அந்த படம் பச்சையில் காமிக்குது. இது ஏன் எல்லாம் ஆரஞ்சில் காமிக்குது? அதே சமயத்தில் ஒன்று மட்டும் ஏன் பச்சையில் காமிக்குது? சில இது பிறை போட்டது கிரே கலரில் காமிக்குது. ஒருவேளை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஷோவே கிடையாதுன்னு சொல்லுதா? இந்த படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது ஏதோ ஒன்று இருக்குது. இது ஏன் நான் அந்த பிறை போட்டதை சொல்கிறேன்னா, அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அதாவது நம்ம எப்படி மதத்தினர், இந்து மதத்தினர் பகலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்களோ, பகலை வழிபடுறாங்களோ, சூரியனை வழிபடுறாங்களோ, அந்த மாதிரி இஸ்லாமிய சகோதரர் நிலவை வழிபடுவாங்க. நிலவு வெளிச்சங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் பிறை தெரிந்த ஒன்று. அதனால தான் அந்த பிறை பார்த்தோன்னு சொன்னேன். கண்டிப்பாக இஸ்லாமிய சகோதரர்லாம் இந்த படம் பார்த்துட்டு இந்நேரம் வீட்டில் கொண்டாட்டமாகி எல்லாரும் இவங்க தாவே கவினருக்கும் அமைச்சர்களுக்கும் பிரியாணி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப எங்களை பற்றி நல்லா காமிச்சிருக்கீங்க, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே காமிச்சிடலன்னு. இந்த படம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுதுங்க. அதாவது திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சொல்லியிருக்கார், இந்த படம் விறுவிறுப்பையும் சுறுசுறுப்பையும் தருகிறது இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இந்த படம் ஒரு மாபெரும் பிரளயத்தை உண்டு பண்ண போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு எனர்ஜி, அதாவது நீங்கள் உடம்புல இந்த B12 விட்டமின் குறைஞ்சா உங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டுரும். அதுக்காக நிறைய மாத்திரை எல்லாம் சாப்பிடுவீங்க. B12 விட்டமினுக்கு மாத்திரை சாப்பிடுவீங்க, அப்புறம் கறி சாப்பிடணும்வாங்க. அந்த விட்டமினுக்காக நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் எடுத்துக்கானுவாங்க. அதெல்லாம் விட நீ இந்த படம் பார்க்கும்போது விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு மக்களிடத்துலேயே பெரிய லெவலில் பரவி இருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக
உங்களுடைய பாடியில் விட்டமின் சத்துக்கள் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் ஜனநாயகன் மூவியை வந்து போய் பார்க்க மாட்டாங்க. என்னன்னா அதுக்கான வாய்ப்பு தான் இல்லை. ஏன்னா படம் வந்து 500 கோடியை தாண்டினதுனால வந்து தியேட்டரில் ஓவர் அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டுருக்கு. டிக்கெட்டு கிடைக்கல. அது ரொம்ப ஒரு சிக்கலாக இருக்குது. எனக்கே ரொம்ப பார்க்குறப்ப என்னடா இது இவ்வளோ டிக்கெட்டு கிடைக்காத ஒரு இதுவாக இருக்கே அப்படின்னு. அதே மாதிரி சற்று முன் கிடைத்த செய்தி, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து விளையாட்டுத்துறையில் இருக்கும் அத்தனை மாணவர்களுக்கும் வந்து இது ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊக்கமாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அந்த திரைப்படத்தை வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதில் வந்து நிறைய ஒரு முன்னேற்றத்துக்கான வழி, எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில் போராடணும் அப்படிங்கிறதுக்காக சில மெசேஜஸ் சொல்லக்கூடிய சில விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி குழந்தைகள்லாம் அந்த படத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அதுக்காக ஒரு மறுதணிக்கை மட்டும் செய்யுங்க அப்படின்னாங்க. அங்கே தான் ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா ஆல்ரெடி இந்த தணிக்கை குழு ரொம்ப நாள் கடத்தி தான் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மறுதணிக்கை உடனடியாக செய்ய முடியாது, குழந்தைகள்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கால அவகாசம் வேணும் அப்படின்னு இருக்காங்க. அது ஓடிடிக்கு வருமானு தெரில. ஓடிடிக்கு வந்தால் அது என்ன மாதிரி சென்சார் கொடுப்பாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா ஓடிடியில் குழந்தைங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பார்க்குற மாதிரினா என்ன, அதை ஓடிடி யாரும் பெருசாக பேன் பண்ணி இது 18+ அதனால நீங்கள் பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஓடிடியில் வரப்போகிறது இல்லை. நார்மலான ஒரு ஓடிடியில் தான் வரப்போகுது. அப்போ அது வரும். ஃபஸ்ட்டு அமேசான் பிரைம் சொன்னாங்க, இப்போ யார் என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அது எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் ஒரு சக்ஸஸ் மீட்டு இந்த வாரம் கொண்டாடுறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக அந்த மாதிரி புக்கிங் நடக்கிறதுனால 6ஆம் தேதிக்கு முன்னாடியே சக்ஸஸ் மீட் வந்து கொண்டாடுறாங்க. ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஏன்னா ஒரு படத்தை வந்து இவ்வளோ தூரம் மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வெரி வெரி ஹாப்பி ஆகிட்டார். அதுலேயும் வந்து விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டம். அவங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு போட்டி அப்படின்னாவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம் தான் அப்படின்னு இருந்தாங்க. அதை விட மும்மடங்கு ஜாஸ்தியாக பயங்கரமான ஒரு கலெக்ஷனில் ஒரு மாபெரும் திரைப்படமாக ஜனநாயகன் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதே சமயத்தில் இந்த ஸ்பைடர்மேன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. சுமாரான கதை தான். அதில் வந்து இந்த ஒன் லாஸ்ட் டான்ஸு அதெல்லாம் இருக்காது. அதனால் அந்த படத்தை வந்து முடிஞ்சா பாருங்கள். அது ஒன்றும் பெரிய கொண்டாட்டம்லாம் கிடையாது, சும்மா போய் பார்க்கலாம், அவ்வளோதான். ஏதோ ஒன்று பாருங்கள். பூரா ஆரஞ்சில் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த ஸ்பைடர்மேனுங்கிறது குழந்தைங்கள்லாம் ஜனநாயகன் பார்க்க முடியலங்கிறதுக்காக ஸ்பைடர்மேன் கேட்பாங்க. அதனால் ஏன்னா ஏதாவது ஒரு படம் நம்ம போகணும் இந்த வீக்கெண்டில் அப்படின்னு சொல்லி, அதனால் ஒருவேளை ஸ்பைடர்மேன் அந்த காரணத்தினால ஓடனா உண்டு. ஏதோ இவங்க போட்ட ஒரு பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 தேட்டர் சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த படம் வந்து ஓரளவுக்கு போகுது. இதுக்காக வந்து ஹாலிவுட்லேருந்து ஜனநாயகன் டீமுக்கே வந்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்காக நீங்கள் 4 தேட்டர் ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏன்னா நமக்காக வெளிநாட்டிலேருந்து இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே மாதிரி இந்த படத்தில் சொன்னக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில், ஏகப்பட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் இதில் இந்த படத்தில் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஆய்வு செய்து நம்ம வந்து ஒரு புதிய ஒரு குறும்படமாக எடுக்க வேண்டும். அந்த குறும்படத்தில் வந்து அந்த மூலிமா மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இரும்பு தொழிற்சாலையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல இரும்பு தொழிற்சாலை இப்போ முறுக்கு கம்பிகள்லாம் இருக்கு இல்லையா, முறுக்கு கம்பிகள் இரும்பு தொழிற்சாலைலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை நம்ம ஸ்டில்லாக வச்சு நாங்கள் ப்ரமோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அந்த கோடாலி அப்படின்னு நக்குவார்ல, அதை வந்து ஒரு ஸ்டில்லாக வச்சு எங்கள் இரும்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமாவே ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துகள். இதே போன்று எப்பொழுதும் மகிழ்ச்சியாக மக்கள் இருக்க வேண்டும். அதற்காக திரைப்படங்கள் நிறைய வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கலாம். என்ன விஜய் சார் படம் வராது, ஏன்னா அவருடைய லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் குறையில்லை. இப்போ அடுத்து அவரை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரும் லைட்டாக அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அவரும் வந்து உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன கட்சி ஆரம்பிக்கணும், ஐயோ ரொம்ப உடனே ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதாவது புதிதாக வருபவர்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்னு தெரிந்த பிறகு நிறைய நடிகர்கள் வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக வர்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி வரவேற்கத்தக்கது தான். கண்டிப்பாக அவங்க வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம காத்திருந்து பார்ப்போம். இப்போ இவங்க 6 மாதம் அப்படிங்கிற 6 மாதம் கேட்டாங்க. இவங்க இந்த காலப்போக்கில் நமக்கு தெரியும். அதே சமயத்தில் 2031 அவர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருக்குது. 2026 தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் அவரும் செம டான்ஸருங்க. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, 5 வருஷத்தில் ஏதாவது ஒரு படத்தில் ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஏதாவது சொல்லிட்டு வரோன்னு பயமாக இருக்கும். சூப்பர் டான்ஸர், சூப்பர் ரைட்டர், எக்ஸ்ட்ரானரி டைரக்டர்.
அதுலலாம் டவுட்டே கிடையாது. கொஞ்சம் அது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த பொட்டன்ஷியல் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுறதா இருக்குது. மற்றபடி பொது வாழ்க்கைக்கு வரார் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. அதை தாவேக்கவினரும் ஆதரிக்கிறாங்க, எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. தாவேக்கவினர்லாம் வந்து கொண்டாடுறாங்க. இப்போ தனுஷ் சார் வந்தது பயங்கரமாக கொண்டாடுறாங்க. உடனே வந்து நீங்கள் அரசியலுக்கு வரணும், இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க கூட்டணியோட சேருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நடக்கும், அதையும் நம்ம காத்திருந்து பார்ப்போம். இது போன்ற பல வெற்றியான விஷயங்களை, அதாவது என்னென்னா நம்ம தமிழகமே முன்னேறி கொண்டிருக்கிற அந்த பாதை என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு பயங்கரமான க்ரோத் செக்ஷனில் இருக்குது. அந்த க்ரோத் செக்ஷனில் என்னென்ன கல்வியில் இருக்கட்டும், தொழிலில் இருக்கட்டும், உணவில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அந்த வளர்ச்சி என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றிங்க, தேங்க்யூ.